உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளா, நல்ல நாளா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல நாளா அமைய என்னுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதில் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருஷம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்க. மேஷ ராசி அன்பர்களே, நல்ல வரவு வரும். எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வந்து சேரும். நம்ம இன்னைக்கு பேசும்போது நம்முடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். தேக ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கும். குடும்ப வருமானம் உயரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், குடும்ப வருமானம் உயரும். எதிர்பார்க்கிற வேலை மாற்றமும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். நிறைய பேருக்கு இன்னைக்கு பயணம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் கைகூடும். ஒரு முக்கியமான முயற்சி பண்ணிட்டு இருக்க இல்லையா ஒரு காரியத்துக்காக, அந்த காரியம் சக்சஸ் ஆக போகிறது. நல்ல விஷயமா இருக்கு உங்களுக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அது பெரிய வளர்ச்சியை பிற்காலத்தில் உங்களுக்கு தரும். எழுத்தாளர்கள் நிறைய புக்ஸ் எழுதுவா, ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நாவல்கள்லாம் எழுதுவா. தி ஜானகிராமனுடைய மோகம் உள்ள இன்னைக்கு உட்கார்ந்து படிக்கலாம். பலருடைய எழுத்துக்கள் அற்புதமான எழுத்துக்கள். அந்த எழுத்தாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். ரொம்ப நல்ல நாள். கவிஞர் மீராவுடைய ஊசிகள் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும். அற்புதமான கவிதைகள், இளைஞர்கள் உட்கார்ந்து படிக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் இன்னைக்கு வரும். மிதுனராசி அன்பர்களே, நல்ல வாக்கு பலிதம் இருக்கும். நல்ல சொத்து சேர்க்கைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கடுமையான காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு வியாபாரிகளுக்கு இருக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மிக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கூர்த்த மதிநுட்பம் நாங்க பாருங்க, ரொம்ப ஷார்ப்பான ஒரு அறிவு அது இன்னைக்கு வெளிப்படும். ஆனால் கண் திருஷ்டி என்பது கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு கண்களில் பாதிப்பே இருக்கும். இந்த நாள் பொருளாதார ரீதியாக நீங்க செய்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். பிசினஸ் முயற்சிகள் நல்ல லாபம் தரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை தர போறார். சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னு அமைய போகிறது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். கடந்த காலத்துடைய தவறுகளை அசைவோட்டு பார்க்கக்கூடிய நாள். எது தவறு, என்ன தப்பு பண்ணினோம், எப்படி திருத்திக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கக்கூடிய நாள். அப்படி யோசிச்சு பார்த்தாலே வாழ்க்கையில் வெற்றி தானே. கன்னிராசி அன்பர்களே, தொலைதூரத்து பயணங்கள் அமையும். ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கெல்லாம் இப்போ நல்ல முயற்சியும் பண்ணலாம். முதுகு வலி சிலருக்கு இருக்கும். கன்னிராசிக்காரா திருமணத்துக்கு உங்க குடும்பங்கள்ல இப்போ பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க, வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. வரன் கூடி வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்திகள் சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம், பார்த்து நிவர்த்தி பண்ணிக்க. துலாம் ராசி அன்பர்களே,
உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்த இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பொறுமையா போகணும். எந்த ஒரு கருத்தையும் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. நம்ம பயணங்களை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதா நல்லது. இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. பிசினஸ் ரீதியான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம், சரியாவே அமையலை அப்படின்னா இப்போ வரன் பார்த்தால் நல்லபடியா கூடி வரும். சில பேருக்கு முதல் கல்யாணத்தில் பாதிப்பு, விவாகரத்து, சிக்கல்கள் நிறைய சொல்ற விருச்சிக ராசிக்காரா. இப்போ அப்படி இருக்கிற வாழ்க்கை இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணினா அந்த திருமணம் கைகூடி. அதே போல வெளிநாட்டு வாழ்க்கை, அதை விரும்பக்கூடிய வாழ்க்கை அது கூடி வருது. இந்த நாள்ல இலக்கியத்தில் ஈடுபாடு பலருக்கு கூடும். பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய புலமை வெளிப்படும். தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான நாள் வச்சுக்கோங்களேன். பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் சிலருக்கு இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு புதுசா இப்ப வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸ். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இன்னைக்கு இருக்கும். வீட்டுடைய பரணெல்லாம் கிளீன் பண்ணி பழைய குப்பையெல்லாம் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு தோணும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு நாள் தான் இது. எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் இருக்கும், அதுலேயும் கவனமாக இருந்துக்கணும். ஆனாலும் வரவு மகிழ்ச்சி தரும். மகர ராசி அன்பர்களே, மிக அருமையான நாள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற வாழ்க்கை இங்கே பல பேருக்கு நீங்கள் குழந்தை பாக்கியம் அமையும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் தோணும். நல்ல வருமானம் கூடுறது, குடும்பத்தில் சந்தோஷம் கூடுகிறது, அதுதான் முக்கியம். எது முக்கியம்னா எண்ட் ஆஃப் த டேல நமக்கு சந்தோஷம் இன்னைக்கு இருந்துதான்னு சொல்றதுதான முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா பேசிக்கக்கூடிய நாள் குடும்பத்தில். வெளி உலகத்திலும் உங்க மதிப்பு மரியாதை கூடும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஹெல்த்ல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கு, அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுமாதிரி லோனுக்கு முயற்சி பண்ணினா இன்னைக்கு சாங்ஷன் ஆகும். பிசினஸ் பண்றவாளுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும், ஆனால் சமாளித்து ஜெயிச்சுட்டு வருவீங்க. உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவு சிலருக்கு இருக்கலாம். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள்ல லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தோணும். பரம்பரையாக இருக்கக்கூடிய தொழில் விஷயத்தை சிலர் எடுத்து பண்ணுவீங்க. பிசினஸ் லாபம் நல்லா இருக்கும். நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். காமர்ஸ் ஓரியன்ட் படிப்புகள் அதிலெல்லாம் மாணவர்களுக்கு நிறைய ஈடுபாடு கூடும். ரிசர்ச் சில பேர் ஜாயின் பண்ணுவா. இன்னைக்கு ஆபீஸ் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.